ஒருத்தங்க வீடு கட்டிட்டு ஒருத்தங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே எங்கள் வீட்டில் வாங்க, எங்கள் வீட்டில் எல்லா பகுதியிலும் வாங்க. பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ரூமில் வந்துட்டானா. அவர் போய் ஒருத்தர் கேட்டாராம், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணனே எங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு வரக்கூடாதுன்னு, ஆனால் பிசாசு வந்துடுச்சு. அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே பிசாசு வந்துருச்சான். அவர் போய் கேட்டார், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு வரக்கூடாது. ஆண்டவர் சொன்னாராம், நீ என்ன ஜெபம் பண்ண, இந்த இது ஹாலில் நீங்கள் வாங்க ஆண்டவரே சொன்னீங்க, நான் வந்துட்டேன். பெட்ரூமில் வர சொன்னேன், அங்கேயே வந்துட்டேன். கிச்சனில் வர சொன்னேன், வந்துட்டேன். ஆனால் வீட்டில் இருக்கிற பீரோவில் மட்டும் நீ சொல்லவே இல்லையே. அல்லேலூயா. கர்த்தர் எல்லா பகுதியிலும் எல்லா இடத்திலும் நம்ம குடும்பத்தில் கர்த்தர் ராஜரிகம் பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என் ஆவி. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை ஊற்றி, என் ஆவி, என் ஆத்மா, சரீரம், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் மனைவி, கணவன், குடும்பம், என் பர்சு, பணம், நகை எல்லாவற்றையும் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுவாராக. கரங்கள் தட்டி மையம் பார்த்து எதுபிராமன் சொல்றீங்க.